ஹாய் கைஸ், டுடே டாபிக் என்னவா? இன்றைக்கி டியூட்டியில் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாகவே போயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே பேசினாங்க. ஏன்னா டயாபிட்டிஸ் பேஷண்ட்டு தான் அவங்க. சரியாக மாத்திரை எடுக்காததால் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பாருங்கள், வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்தாலும் கடைசி கட்டத்தில் ஏதாவது ஒன்று சார்ந்து தான் நம்ம இருந்தாகணும். சரி வாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வேறு என்னங்க, பாத்திரம் வளர்க்குற வேலை தான். வேறு ஏதாவது இருந்தால் நான் சொல்லலாம். பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு நாங்கள் இருக்கிற 2 பேர்த்துக்கு 10 பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற டிப்ரெஷனும் இன்னும் அதிகமாகிடுங்க. அந்த பாத்திரத்தெலாம் பார்த்தாவே இருக்கிறதுங்களாம் என்ன சொல்லிவிடும், உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்கிற, அண்ணன் தானே இருக்குது அப்படின்னு. என் புருஷன்லாம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஒன்று தான், வெளிநாட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். நான் வேலை செய்கிற வரைக்குமே வரமாட்டார் என்கிட்ட. திட்டத்திட்ட மணி 11 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். நாங்கள் அதுக்குள்ளே தூங்கிடுவோம். காலையில் மறுபடியும் ரொட்டீன் ஒர்க்கு தான். ஏங்க என் வாயை கிளறீங்க நீங்கள் வேறு? வாங்க சமைக்கிற வேலையாவது பார்ப்போம். என்ன வேறு ஒன்றும் இல்லை, நேற்று போட்ட சப்பாத்தி இருந்துச்சுல, அதோட மாவு கொஞ்சம் தோசைக்கு கலந்துக்கலாம், அதோட சேர்த்து சத்து மாவையும் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு தான். அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ரூபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா. ருத்விக் சாப்பிடவே இல்லை. சரி, அந்த செஞ்சாலுமே அவர் சாப்பிட்டுருவாருங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் நான் கொஞ்சம் லக்கி தான். இதை தான் செய்யணும், அதுதான் இருந்தால் நான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.